ரெக்கார்டு எடுக்குதா செக் பண்ணிக்கோ. ஓகே கைஸ், ஸோ ரெக்கார்டு ஐ திங்க் ஆன் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர். நம்மளோட ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னா அக்டோபர் 8 PM பேட்சில் ஜாங்கோ ப்ராக்டிஸுக்குள்ள நவம்பர் 25 பில்டிங் ப்ராஜெக்ட். இதுதான் நேற்று நாளைக்கு உங்களுக்கு நான் பண்ணது கரெக்டாக. அதை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது நம்ம வந்து எப்பயுமே ரன் பண்ணி பார்த்துக்குவோம் கரெக்டாக எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்குவோம். எப்படி ரன் பண்ணுறீங்கிறத பாருங்க. ஓகேவா? ஏன்னா எடுத்தோடமே இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் ரன் பண்ணும். என்னோட கோடு உங்ககிட்ட இருக்கு. அதே மட்டும் இன்னைக்கும் நான் சென்ட் பண்றேன் கோடை. ஓகேவா? நீங்க என்னோட ப்ராஜெக்ட் உள்ள போட்டதுக்கு அப்புறம் சிடி ஸ்பேஸ் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த பார்ட் இருந்தாதான் ரன் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க. எப்படி ரன் பண்ணுவீங்க? பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ் .py ஸ்பேஸ் ரன் சர்வர் எனி 4 digit நம்பர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை நான் ரன் பண்ணுறப்ப எப்படி ரன் பண்ணுன்னா அதை கிளிக் பண்ணாலே ஃபாலோ லிங்க் கொடுக்கலாம், இல்லை காப்பி பண்ணி ஏதாவது ப்ரௌசரில் போட்டாலும் ரன் ஆகும். பார்த்தீங்களா ரன் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன். சும்மா நான் வந்து தோனி ஏதாவது வந்து ஆர்டர் பண்ணுறது பர்கர் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி வந்து dhoni@gmail.com. ஃபோன் நம்பர் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துக்குவோம். குவான்டிட்டி வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா சப்மிட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் டேட்டா வந்திருக்கா. அப்போ நம்ம கோடு கரெக்டாக தான் எடுக்குது. புரியுதா? சரி, இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்னங்க நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வந்த டேட்டாவை நான் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? டேட்டா பேஸில் போய் டேபிளில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ அதுக்கு டேட்டா பேஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க கைஸ். உங்களோட அந்த ப்ராஜெக்ட்ல settings.py இருக்கு. தெரியுதா? இருக்கா? இது எங்க இருக்குன்னு தெரியுங்களா எல்லாருக்கும்? டெல் மீ கைஸ். இது தெரியும் தானே இது? ஓகே. ஸோ இதுல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த டேட்டா பேசஸ்னே ஒரு பார்ட் இருக்கும். பாத்தீங்களா? இருக்கா? இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் அது. ஓகேவா? ஸோ இதுல நாங்க என்னங்க பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த கோடை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலா இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இதுலயுமே நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது வந்து இந்த ஒர்க் பெஞ்சில் கரெக்டா இந்த இதுல தான் நமக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். ஓகேவா? ஏன்னா இப்படிதானே நீங்களும் பைத்தான்ல படிச்சிருப்பீங்க. இதுல எப்படிங்க போய் ஸ்டோர் பண்றது அதை தான் இன்னைக்கு நான் சொல்லி இதோட சேர்த்து சொல்லி தர போறேன். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் நம்ம MySQL இந்த டேட்டா பேஸை நம்ம எப்படிங்க கனெக்ட் பண்றது அப்படின்னா அதை நம்ம கூகுள்ல இருந்து நான் எடுக்கிறேன். ஆக்சுவலா இருங்க, நான் ChatGPT ஓப்பன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது கோடு உள்ள இருக்கு. ஆக்சுவலா நான் திரும்ப நான் எடுக்கணும். அதுக்கு நான் சிம்பிளா எடுத்துட்டு போயிடுவேன். MySQL DB connections on Django settings.py கோடு அப்படின்னு நான் கொடுத்தாலே எனக்கு அந்த கோடு வந்துடும். அந்த கனெக்ஷன் கோடு. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க டேட்டா பேஸ்லாம் சாரி அந்த பிப் இன்ஸ்டால் MySQL கிளைண்ட். ஓகேவா? இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியதானே கைஸ்? நான் உங்களோட சொல்லி கொடுத்தேன் தானே? எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே. அது இல்லைன்னா இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஆக்சுவலாக சப்போஸ் எடுக்கலைன்னா ஆல்ரெடி நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதனால பிரச்சனை இல்லை. இந்த கோடை நான் காப்பி பண்ணி எங்கே போட்டுக்கிறேன்னா இதை கமெண்ட் பண்ணுறேன். இந்த கோடை கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆப்ஷனலாக கீழே நான் போட்டுக்கிறேன். இதை புரிஞ்சா? இதில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது தேவையில்லை, எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இன்ஜினே தேவை. டேட்டா பேஸ் நேமு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே போய் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் தானே? எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்ல? டெல் மீ கைஸ், எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கொடுத்து அவ்வளோதான். கிரியேட் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் ஸ்பேஸ் இன்னைக்கு என்ன கொடுக்கணும்னா சும்மா நம்ம பில்டிங் கொடுக்குமா, ஏதோ பில்டிங் ப்ராஜெக்ட் பில்டிங் _DB செமிகோலன் கிளிக் என்டர். அவ்வளோதான். இப்போ போய் இதில் போய் ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்டிங் _DB வந்திருக்கும். வந்திருக்காங்க. இதுதான் நம்ம டேட்டா பேஸ் நேமு. ஸோ இதை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க நேமில். புரியுதா கைஸ்? ஓகேவா? இந்த நேமில் டிபி டேட்டா பேஸ் நேம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பில்டிங் _DB. ஓகே. யூசர் வந்து ரூட்னு கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தான் தெரியும். 1 2 3 4 5 அவ்வளோதான். மற்றபடி எதையுமே மாற்ற வேணாம். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன். இது புரியுதுல? இதை மட்டும் ஒரு போட்டோ எடுங்க கைஸ். இதை மட்டும் ஒரு போட்டோ எடுங்க எல்லாரும். இது ஒரு போட்டோ எடுங்க. இந்த இதை மட்டும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. என்ன தேவைப்படும் உங்களுக்கு.
எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. இதுக்கு நானுமே இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு ஃபியூச்சர் ரிஸ்க் தேவைப்படும். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். இப்போ நம்ம டேட்டா பேஸை மாற்றியாச்சு. இதே மாட்டோம் நீங்கள் மோங்கோ டிபின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, இது ஆரக்கிள் ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, மைஸ்கிள் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோமா, இந்த மட்டும் நீங்கள் வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா பேஸை நீங்கள் இப்படி தான் கமெண்ட் பண்ணணும், சாரி இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். புரியுதா? இதுக்கு முன்னாடி இதை தயவு செஞ்சு இதை கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அப்போ அடி ஆயிரும். ஏன்னா 2 டேட்டா பேஸ் இருக்கிற மட்டும் ஆயிரும். இது டிஃபால்ட்டாக இருக்கிற ஒன்று, இது நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக இது நான் ஃப்ரெஷருக்கு இதை நான் சொல்லி தருவேன், பட் உங்களுக்கு இது தேவையில்லை. ஏன்னா இது நீங்கள் இதை தான் ஒர்க் பண்ண போறீங்க கம்பெனியில், இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவீங்க. அது சும்மா ஒரு டம்மி, ஒரு டெமோக்காக, ஓகேவா? அதனால அது பிரச்சனை இல்லை. சரி ஓகே. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா கைஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணோன்ட்டு டவுட் இல்லைல்ல? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? சூப்பர். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்போதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணணும். அது எங்க போய் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாடல்ஸ் சப்பார்ட்டுக்குள்ள மாடல்ஸ் டாட் பிஒன்ட்டு இருக்கும். எம்விடி ஆர்கிடெக்சர்ல தான் இந்த ஜாங்கோ ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். டீனா என்ன? டெம்ப்ளேட், அது டிசைன் பார்ட்டு. வீனா என்ன? வியூஸ். அங்கதான் உங்களோட அந்த பேக் எண்டை கனெக்ட் பண்ணுவீங்க, பைத்தான் கோட் எழுதுவீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப மிச்சம் இருக்கிற அந்த எம்னா என்னது? மாடல். புரியுதா கைஸ்? அதுதான் டேட்டா பேஸ்ல டேபிள் கிரியேட் பண்ற பார்ட்டு. புரியுதா புரியலையா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். எஸ். ஓகே, ஸோ சரிங்க, இப்போ எனக்கு இது புரியுது. இதுல எப்படிங்க டேபிள் கிரியேட் பண்றது அப்படின்னா, ஊப்ஸ் கான்செப்ட்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களா? டெல்மி, டெல்மி கைஸ். அப்ப வந்து ஊப்ஸ்ல கிளாஸ் தெரிஞ்சாதான் இது எழுத முடியும். அப்ப கிளாஸ் இப்படிதான் எழுதணும். எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன் பாருங்க. கிளாஸ் டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன டேபிள் நேம் வச்சுக்கலாம்? நான் சும்மா இது என்ன டேபிள் நேம் வச்சுக்கலாம்? இங்க நம்ம என்னென்ன வாங்கணும்? ஆக்சுவலா இது என்ன ப்ராஜெக்டா யூஸ் பண்ணோம்? ஃபுட்டா? நான் பில்லிங் போட்டணும் சுத்தம். சரி ஓகே, ஃபுட் பில்லிங் அப்படின்னு வச்சுக்கோமா. ஃபுட் இல்லைனா கஸ்டமர் டேட்டா. சூப்பர், ஈஸியா இருக்கும், எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற ஒண்ணு. கஸ்டமர் டேட்டா அப்படின்னு போட்டுக்கோங்க. கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் நேம் வச்சுக்கிறேன். ரவுண்ட் பிராக்கெட்ல மாடல்ஸ் டாட் கேபிட்டல் எம் மாடல் கோலன் கிளிக் என்டர். இது கம்பல்சரியா நீங்க கொடுக்கணும், ஓகேவா? அப்ப ஏங்க இந்த மாடல்ஸ் டாட் கேபிட்டல் எம் போட்டு மாடல் கொடுக்குறீங்க? இது வந்து ஒரு சின்டாக்ஸ், ஓகேவா? இது எதுக்குங்க நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க இப்ப நான் ஒவ்வொரு காலமா இப்ப நான் கிரியேட் பண்ணுவேன், அதை என்டையர் அதையும் ஒரு மாடலா கன்வெர்ட் பண்ணும். மாடல்னா இப்ப இருக்கிற நீங்க உங்க எல்லா அட்ரஸையும் எடுத்து ஒரு பேக்குள்ள போடுறீங்கல்ல, எதுக்காக அந்த பேக்குள்ள போடுறீங்க? அப்பதான் நம்ம டிராவல் பரப்ப ஈஸியா எடுத்துட்டு போகலாம். அந்த மாட்டம் தான் இது. இருக்கிற எல்லா காலம்ஸையுமே இந்த மாடல்ஸ் டாட் மாடல் என்ன பண்ணுமா, ஒரு பேக்கா மாத்திரும். அந்த பேக்கா மாத்துறப்ப அந்த அதாவது ஒரு மாடலா மாத்தி அந்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணும். புரியுதா கைஸ்? இஸ் ஆர் எவ்ரிவன்? புரியுதுல? ஓகே, அது அழைத்து வந்து ஒரு சின்டாக்ஸ். இதை நீங்க வந்து பாத்துக்கோங்க, ஓகேவா? சரி, டேபிள் நேம் என்னது? கஸ்டமர் டீடைல்ஸ். இப்ப உள்ள எப்படிங்க நம்ம காலம் கிரியேட் பண்ணோம்னா, உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் என்னென்ன காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துக்கு ஏற்ற அப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இங்கேயே நீங்க போட்டிருப்பீங்க, ஓகே? ஃபுல் நேம், ஃபுட்டு, அது இதுன்னு போட்டிருப்பீங்க, அதுக்கு ஏற்ற அப்படி பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம் ஒரே நேமை கொடுங்க கைஸ், அப்பதான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க கத்துக்கிற வரைக்கும். மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு அங்கேயே டைப் பண்ணாலே வரும், ஓகே? சி கேப்ஸ் எஃப் கேப்ஸ்ல வரும். மேக்ஸிமம் லென்த் 100. இது என்னன்னா, இந்த ஃபுல் நேம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதையும் நீ மாடலா கன்வெர்ட் பண்ணு, ஆனா அது கேரக்டர் ஃபீல்டா இருக்கணும். அது வந்து மேக்ஸிமம் லென்த் 100 வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது ஃபுல் நேம் வந்து இப்ப மீனா ராஜேந்திரன் காயத்ரி அப்படி இப்படி சொல்லி ஃபுல் நேமா அதை நீங்க வந்து அப் டு 100 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேல கொடுத்தா இது ஸ்டோர் ஆகாது, ஓகேவா? அப்ப நான் வெறும் 100 தான் கொடுக்க முடியுமா? என்னால எவ்வளவு லிமிட் கொடுக்க முடியும்? ஒரு 1200 கொடுக்கவா? இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் ப்ரோக்ராமிங்ல 254 கேரக்டர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் உங்களால கொடுக்க முடியும். அது ஒரு இமெயில் ஐடியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. நீங்க ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணாலும் 254 தான், ஓகே? இல்லைன்னா 255, ஓகே? 255 தான். எங்க சார் இது நான் எங்க படிச்சோங்க அப்படின்னா, உங்களோட டேட்டா பேஸ் கிரியேட் பண்றப்ப சொல்லி கொடுத்தனா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். ஒரு டேபிள் நம்ம காலம் கிரியேட் பண்றப்ப சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதுதான் இது. அப்ப நீங்க வேணா ஒரு 20 கூட நீங்க போட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான் இது, ஓகேவா? சரி, ஃபுல் நேமும் ஒரு 20 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். சரி, அடுத்து என்னது? ஃபுட்டு, ஓகேவா? ஃபுட்டு அதுல டிஃபால்ட்டா அங்கேயே இருக்குல்ல, அது ஒரு 20 போட்டுக்குவோம். கேரக்டர் ஃபீல்டு மேக்ஸிமம் லென்த் ஒரு 20, ஓகே?
வேற என்ன? அடுத்து இமெயில் வந்து நீங்க வெறும் இமெயில்னு மட்டும் போட்டு விட்டுட்டா போதும். இமெயில் போட்டு மாடல்ஸ் டாட் இமெயில் ஃபீல்டுன்னே ஒன்று இருக்கு, இதை விட்டுருங்க. அது டிஃபால்ட்டாவே 284 கேரக்டர் அது எடுத்துக்கும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரி, அடுத்து இமெயில். அடுத்து என்னது? ஃபோனு. ஓகேவா? ஸோ ஃபோனு இதுமே வந்து மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டே போடுங்க. ஏன்னா சில பேர் கண்ட்ரி கோடு போட்டுலாம் போடுவாங்க ஃபோன் நம்பர், அதுக்காக நம்ம அப்படி போடுறோம். மேக்ஸிமம் லென்த்து இதுக்கு ஒரு 20னே வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, அப்புறம் குவான்டிட்டி வந்து அதுவும் அதே மட்டும். அது டிஃபால்ட்டாக நம்பர் தானே வரும். ஓகே, அதுக்கு வேணா நீங்கள் இன்டீஜர் டைப்புன்னு போட்டுக்கோங்க, இன்டீஜர் ஃபீல்டுன்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். புரியுதா கைஸ்? அதுமே உங்களுக்கு நம்பர் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் அதுவே. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு காலம் கிரியேட் பண்ணணும். எஸ்ஆர் எவ்ரி ஒன் டெல்மி கைஸ், புரியுதா இது? டெல்மி கைஸ். எஸ். கேரக்டர் ஃபீல்டுக்கு வந்து நம்மளே வந்து செட் பண்ணணும் அந்த லென்த், அப்படிதானே? மேனுவல். ஆமா 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 கரெக்ட். கேரக்டர் ஃபீல்டுக்கு மட்டும் நம்ம செட் பண்ணணும் லென்த். இமெயில் ஃபீல்டுக்கோ இன்டீஜர் ஃபீல்டுக்கோ தேவை கிடையாது. புரியுதா? ஓகே. ஓகே, வேற கைஸ்? காயத்ரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க, டவுட் இல்லை. சரி, ஓகே. இப்போ நான் மாடல்ஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இதை எப்படிங்க இங்க இருக்கிற டேட்டாபேஸ்க்கு நான் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இதுதாங்க இன்டர்வியூ கொஸ்டின். எப்படி ஒரு டேட்டா, ஒரு டிபி நம்ம கனெக்ட் பண்ணுவேன், எப்படி கனெக்ட் பண்ணுவேன் டேட்டா, அந்த டேபிளை எப்படி அதில் போய் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கறதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. 2 கமாண்ட் டாப் கிளாஸ். இது ஃப்ரெஷருக்கும் கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சர்வர் ஏதாவது இப்படி லோட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சர்வரை ஸ்டாப் பண்றது சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஐ திங்க் கண்ட்ரோல்ஸ் அமைக்கி சிஎம் கிட்டீங்கன்னா அந்த டெர்மினல் எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் அமைக்கி சிஎம் கிட்டீங்கன்னா உங்க சர்வர் இப்படி ஸ்டாப் ஆயிரும். அந்த மெயின் பார்ட் இருக்கான்னு தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா மேக் மைக்ரேஷன் அண்ட் மைக்ரேட் கமாண்ட். நல்லா கவனிங்க கைஸ், இது நோட்ல எழுதிக்கோங்க. பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்து என்ட்ரம் கிடைங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த மாட்டை கிரியேட் மாடல் உங்களோட அந்த டேபிள் நேம் டிஸ்பிளே ஆகும். ஒரு மாடலா கிரியேட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ். இதுக்கோட மீனிங் என்னங்க அப்படின்னா, இப்ப நான் கிரியேட் பண்ண இந்த டேபிள், இந்த காலம் எல்லாமே நான் சொன்ன மாட்டோம் ஒரு பேக்குள்ள வச்சுட்டேன், ஒரு பேக்கை ரெடியா வச்சுட்டேன். அதாவது ஒரு மாடலா அது கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இந்த டேபிளை நீங்க மாடலா கன்வெர்ட் பண்ணணும். மாடலா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நீங்க வந்து ஊருக்கு எடுத்துட்டு போக முடியும் பேக்கை. அந்த மாட்டோம் மாடலா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் இதை மாடலா கன்வெர்ட் ஆயிடுச்சா, இப்படி வந்தாலே போதுமா? அப்படி கிடையாது. அந்த சப்பார்ட்டுக்குள்ள மைக்ரேஷன்ஸ்க்குள்ள 0001 இனிஷியல் பியூன்னு ஒரு ஃபைல் அதே கிரியேட் ஆயிருக்கும். அங்க பாருங்க, அதே மாதிரி கிரியேட் ஆயிருக்கா? சப்பார்ட்டுக்குள்ள மைக்ரேஷன்ஸ்க்குள்ள 0001 கிரியேட் ஆயிருக்கா? இனிஷியல் டாட் பிஒயின்ட்டு அதுல போய் பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண அந்த ஃபீல்டு, அந்த நேம் வந்திருக்கா? கஸ்டமர் டீடைல்ஸ் ஃபீல்ட்ஸ்ல வந்து ஐடி டிஃபால்ட்டா ஆட் ஆயிரும். அதுல வந்து பிரைமரி கீ வந்து ட்ரூ கொடுத்துருப்பாங்க. பிரைமரி கீ ஃபாரின் கீ இன்டர்வியூ கொஸ்டின் உங்களுக்கு அந்த நோட் அந்த எஸ்கியூஎல்ல நான் கொடுத்துருப்பேன். பிரைமரி கீனா என்னன்னா யூனிக் கீ. அதாவது பேங்க் ஐடிலாம் பிரைமரியா தான் செட் பண்ணுவாங்க. பேங்க் ஐடி ஒருத்தவங்களுக்கு வந்தது திரும்ப அது வராது. அது எந்த டேட்டா பேஸ்ல இருந்தாலும் அது ஸ்டோர் ஆகாது. புரியுதா கைஸ்? அதே வேல்யூ வந்து ஸோ அதனால இது ஆட்டோமேட்டிக்காக இது ஜென்ரேட் ஆகும். ஆட்டோ கிரியேட்டர் ட்ரூனா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆக 1 2 3 4ன்னு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதை பற்றி நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் பண்ண பாருங்க, வந்திருக்கா? அதில் நான் இமெயில் ஃபீல்டு என்ன 250 நான் கொடுத்தேன்னா அதுவே வந்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து சும்மா பார்ப்பதற்கு மட்டுமே. இதில் போய் நீங்கள் எதுவுமே தொடக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது. புரியுதா கைஸ்? இது சும்மா நீங்கள் டேபிள் எனக்கு கிரியேட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். நோ. ஓகே, குட். நல்லா கவனிங்க. இதை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாடல் வந்திருக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்து பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மைக்ரேட்ங்கிற இந்த கமாண்டை கொடுக்கணும். மைக்ரேட்னா டு சேவ் அ டேட்டா டு சேவ் அ டேபிள் இன்டு டேட்டாபேஸ் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? இது வந்து சேவ் பண்றதுக்குரிய சமம். இது ஓகேன்னு ஃபர்ஸ்ட் டைம் வரும். இதோட மீனிங் என்ன? அது உங்களோட அந்த டேபிள் அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருச்சு, ரிஜிஸ்டர் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட்டை நோட் பண்ணுங்க. இந்த 2 கமெண்ட்டை நோட் பண்ணுங்க. பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன், அப்புறம் மைக்ரேஷன்ஸ் ப்ளூரல் வருங்க. அதே மட்டும் மைக்ரேட், இது 2வது கமெண்ட்.
அந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்லயே நான் சொல்ற மாட்டோம் அவுட்புட் வந்தா மட்டும்தான் நீங்க பண்ணணும். இதை ஒரு போட்டோ வேணா எடுத்துக்கோங்க. இதை வேணா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. எனக்கு இதே மாட்டம் உங்களுக்கு வந்திருக்கான்னு பாத்துக்கோங்கப்பா. மாத்தி பண்ணிடாதீங்க. இல்ல நிறைய வந்து குளறுபடி ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். எதுனாலும் டவுட் என்கிட்ட டக்குனு கேட்டுக்கோங்க. Noted. காயத்ரி நீங்க? Yeah, noted. ஓகே. ஸோ அப்போ மைக்ரேட் பண்ணிட்டீங்க. அப்புறம் மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு வந்துருச்சு. அந்த கமெண்டை நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே குட். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? Yes. இப்போ எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் படி பாருங்களேன், எம்விடி மூணுமே ரெடி ஆயிருச்சு. கரெக்டா? அப்போ எனக்கு வந்து டியும் ரெடி ஆயிருக்கு. டீனா டெம்ப்ளேட், டிசைனும் ரெடி ஆயிருச்சு. அந்த டிசைன்ல இருந்து வர டேட்டாவை நான் எடுத்துட்டு வந்து வியூல வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுவும் ரெடி ஆயிருச்சு. சாரி. ஓகே. அப்ப இது நான் போய் எங்க போய் ஸ்டோர் பண்ண போறேன்? அதுக்கு அந்த டேட்டா பேஸ்ல அந்த ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். அதுவும் ரெடி ஆயிருச்சு. ஓகே. இப்பதான் நீங்க கோடே எழுதணும், ஒரு லாஜிக்கே. ஓகேவா? ஸோ எதுவும் கேட்கணுமா? ஹலோ விக்னேஷ், ஆக்சுவலி இங்க ரொம்ப ரெய்னியா இருக்கா, ஸோ ஓகே நோ ப்ராப்ளம். வருது. நான் வீடியோ பார்த்துக்கிறேன். சரி ஓகே நோ ப்ராப்ளம். யா பவரும் இங்க கட் ஆயிடுச்சு. அப்படியா? நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். கிடைக்கும். ஓகே சரிங்க. ஓகே நோ ப்ராப்ளம். யா ஓகே ஓகேங்க. யா யா ஓகே. ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா மீனா? ஓகே நல்லா கவனிங்க. இப்போ இந்த டேட்டாலாம் எந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடையே நீங்க மாத்தணும். ஓகேவா? எப்படி மாத்துறீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஃபுல்லா நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு லாஜிக் எழுதுறேன். இஃப் அந்த ரெக்வஸ்ட் டாட் இல்லைன்னா நீங்க இப்படியே கூட எழுதலாம். அந்த டேபிள் நேம் எங்க இருக்கு? கஸ்டமர் டீடைல்ஸ். இந்த கஸ்டமர் டீடைல்ஸை வந்து இதுல இருக்கிற டேபிள நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க எடுத்துட்டு வரணும். ஓகேவா? ஃப்ரம் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் மாடல் ஸ்பேஸ் இம்போர்ட் ஸ்டார்னு போட்டீங்கன்னா இந்த மாடல்ல இருக்கிற எத்தனை டேபிள் நீங்க கிரியேட் பண்ணாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இந்த புரியுதுல? ஃப்ரம் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் மாடல்ஸ் இம்போர்ட் ஸ்டார். புரியுதுல? ஓகே. அந்த மாடல்ல இருக்கிற எந்த அதாவது நீங்க ஆக்சுவலா இந்த டேபிள் நேமே நீங்க போடணும். ஆக்சுவலா கஸ்டமர் டீடைல்ஸ் சொல்லி போட்டு அதுக்காக நீ 10 டேபிள் கிரியேட் பண்ணா 10 டேபிள் நீங்க போட்டுட்டு இருப்பீங்களா? அதுக்காக தான் வெறும் ஸ்டார்னு போட்டா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ எத்தனை நாள் ஆக்சஸ் பண்ணிக்க, நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? சரி ஓகே. இப்ப இத நீங்க அந்த கஸ்டமர் டீடைல்ஸ்ங்கிற அந்த டேபிள இப்ப நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா ஓகே நல்லா கவனிங்க. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ex1 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வேரியபிள் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிள் நேம் போட்டேன். அந்த டேபிள் நேம்ல நல்லா கவனிங்க, ஒரு ரவுண்ட் பிராக்கெட் போட்டு அந்த டேபிள்ல எந்த காலம், ஃபர்ஸ்ட் காலம் என்ன காலம் சொல்லுங்க பாப்போம். காலம் என்ன காலம்? ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல் நேம் தானே காலம். அப்ப அந்த காலம் போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் நேம் காலம். இந்த ஃபுல் நேம்ங்கிற காலத்துல எந்த டேட்டா போய் ஸ்டோர் ஆகணும்? உங்களோட ஃபுல் நேம் போய் ஸ்டோர் ஆகணும். அப்ப இந்த வேரியபிள் தானே உங்க டேட்டா வரும். அதை இங்க போட்டுக்கோங்க. புரிஞ்சா? ஃபுல் நேம் ஈக்குவல் டு ஃபுல் நேம். புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதாங்க? அதே மாட்டோம். அடுத்து எந்த காலம் ஸ்டோர் ஆகணும்? அடுத்த காலம் என்னது? கரெக்டா காலம் வைஸ் தான் நீங்க போடணும். ஃபுட். ஓகேவா? அது ஃபுட்ல இருக்கிற காலம்ல அந்த ஃபுட் இங்க இருக்கிற ஃபுட் அந்த வேல்யூ இங்க தான் வரும். அதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கமா
அடுத்து இமெயில் காலம், இமெயில் காலத்துல அந்த இமெயில்ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகணும், கமா. அடுத்து ஃபோன் காலத்துல அந்த ஃபோனுங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும், கமா. குவான்டிட்டிங்கிற காலத்துல குவான்டிட்டிங்கிற அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும். புரியுதா? புரியுதாங்க இது? எஸ் புரியுது. அப்ப எனக்கு எல்லாமே அதுல ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இங்க நான் என்ன பண்ணுவேன், ஆக்சுவலா இது வந்து சும்மா ஒரு பேசிக் கோட். இதை வந்து ex1 டாட் சேவ்னு பண்ணுவேன், சேவ் பண்ணுவேன். சேவ்னா என்ன அர்த்தம், அப்பதான் உங்க டேட்டா பேஸ்லாம் போய் சேவ் ஆகும். இல்லைன்னா சும்மா போய் அங்க போய் உட்காரும். நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது திருப்ப போயிடும் அந்த டேட்டா. அப்ப சேவ்னு கொடுத்தாதான் உங்க டேட்டா வந்து சேவ் ஆகும். புரியுதா? வேணா அதை கமெண்ட்ல போட்டுக்கோங்க. டு சேவ் தி டேட்டா இன்டு டிபி. புரிஞ்சா? ஓகே. சேவ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு 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 என்ன அறிகுறி, அதான் டீபக்கிங் பண்ணுங்க. பிரிண்ட்ல டு டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி, டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. உங்க பிரிண்ட்ல கீழே காமிச்சிட போகுது அது. புரியுதா? புரியுதாங்க? ஓகே. சோ ex1ன்றது ஒரு வேரியபிள் நேம், சும்மா ஒரு வேரியபிள் என்ன நேம்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். புரியுதா? ஓகே. அந்த வேரியபிள் டாட் சேவ்னா தான் அப்பதான் அந்த வேரியபிள் அந்த டேட்டால போய் டேட்டா பேஸ் அந்த டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். புரிஞ்சா? அது ஸ்டோர் ஆயிட்டு எனக்கு பிரிண்ட் வந்துரும், பிரிண்ட் டேட்டா சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துரும். புரியுதா? ஓகே குட். சோ இது என்ன, அது எக்ஸிட் கொடுங்க. ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சிடி மெயின் பார்ட் செக் பண்ணிக்கோங்க, மெயின் பார்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ ரன் பண்ணுங்க பார்ப்போம். பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ் டாட் பிஒய் ஸ்பேஸ் ரன் சர்வர் ஸ்பேஸ் ஏதாவது ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்து எட்டரை கிட்டேன்னா இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்களா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? ஏன்னா நீங்க மைக்ரேட் பண்ணாலும் அந்த சும்மா ரெட் கலர்ல மட்டும் வந்துச்சுல ரன் பண்றப்ப, அதெல்லாம் வராது. பாத்தீங்களா? வரல பாத்தீங்களா? அப்ப ஃபாலோ லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே. சோ இப்போ என்ன எப்படி ரன் பண்றோம், ஃபர்ஸ்ட் மீனா. ஓகே. அப்புறம் நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்க சொல்லுங்க உங்க வாயாலே. பர்கர். ஓகே பர்கர். இமெயில் ஐடி வந்து meena@gmail.com. ஓகே. ஃபோன் நம்பர் வந்து சும்மா ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. குவான்டிட்டி வந்து எத்தனை வேணும்? 2. ஓகே. இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்த டைமே உங்க டேட்டா அப்படியே அங்க ஃபார்ம் சப்மிஷனுக்கு போய் டேட்டா பேஸ்ல இங்க வந்திருக்கும். ஆக்சுவலா இங்க மீனா உங்க டேட்டா இங்க வந்திருக்கா? இங்க வந்துட்டு டேட்டா பேஸ் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சா? அப்ப இங்க வந்தாலே டேட்டால சேவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். டேட்டா பேஸ்ல உங்களோட டேபிள் ஓபன் பண்ணுங்க. எப்படி ஓபன் பண்ணுவீங்க சொல்லி கொடுத்துருக்கேன்ல. பில்லிங் டிபில அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ள இருக்க டேபிளை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல அந்த லாஸ்ட்ல இருக்கும் சப்பார்ட்னு போட்டிருக்கும் நேம். அந்த சப்பார்ட் கஸ்டமர் டீடைல்ஸ் போட்டிருக்கும். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்கங்க, எங்கடா என் டேபிள காணான்ட்டு. இதுக்கு டிஃபால்ட்டா அந்த நேம் ஆட் ஆயிரும். புரிஞ்சா? அதை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா இங்க எப்படி லைவ் வந்திருக்கா? டெல் மீ. எஸ். இதுதாங்க ப்ராஜெக்ட். ஐடில இதுதாங்க ப்ராஜெக்ட். புரிச்சா? ஐடில இப்படிதாங்க ஒர்க் பண்ணுவீங்க. இதுல என்ன இன்னும் கொஞ்சம் மாறினா கோடிங்ல நிறைய மாறும். நிறைய நீங்க படிச்சா இது இஃப் கண்டிஷன் போடலாம். இப்பதானே நான் மீனான்னு டேட்டா நான் போய் கொடுத்தேன். திரும்பவும் நான் மீனான்னு கொடுத்தேன்னா அது போய் சேவ் ஆகணுமா? சேவ் ஆகக்கூடாது. கரெக்டா? ஆல்ரெடி இந்த பர்சன் வந்து இந்த இதுல ஆர்டர் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது சும்மா சொல்லணும்னா நீங்க கோட மாத்தலாம். சோ இந்த மாட்டம் நீங்க லாஜிக்கை யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஓகே. சோ இந்த மாட்டம் நீங்க நிறைய வேலைகளை பண்றதுதான் இந்த ப்ராஜெக்ட். புரிஞ்சா? ஓகே குட். இப்போ நம்ம இன்னொரு டேட்டா ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்க, அடுத்த டேட்டா விக்னேஷ். அடுத்து இப்போ நான் வந்து என்ன ஆர்டர் பண்றேன்னா சாலட் ஆர்டர் பண்றேன். vighnesh@gmail.com. ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 10 சாலட் வேணும். சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் இங்க செக் பண்ணீங்கன்னா இங்க டேட்டா இங்க கீழே வந்திருக்கும். ஓகே. இங்க அதாவது இது வந்து ஒரு டெவலப்பர் சைட்ல இருந்து டெஸ்ட் பண்றது. இன்னும் நிறைய இருக்கு கோடு, நான் சொல்லி தரேன். ஓகேவா? இங்க ஏதோ வரலங்க, ஏதோ மிஸ் ஆயிருக்குங்க. விக்னேஷ் வந்திருக்கா? ஓகே. ஏதோ சம்திங் கிராஷ் ஆயிருக்கு, இருங்க பாப்போம். வந்திருக்கு, கரெக்டா தான் வந்திருக்கு. புரிஞ்சா? புரியுதாங்க? சோ இப்படிதான் லைவா டேட்டா ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சோ இது வரைக்கும் நீங்க வீட்ல போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணலாமா? ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. கோட மாத்தணும், நிறைய மாத்தி சொல்ற மாட்டம் இருக்கும். அது கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இது வரைக்கும் இந்த செஷன் போதும். நீங்க வீட்ல போயிட்டு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுங்க, டேபிளை கிரியேட் பண்ணுங்க, டேட்டா பேஸ்ல அதை கனெக்ட் பண்ணுங்க, திருப்பி இந்த கோடை இப்படி எழுதுங்க. எழுதிட்டு நீங்க உங்களோட டேட்டா சேவ் ஆகுதா அப்படின்னா, சேவ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. பண்ணலாமா? பண்ணலாமா? ஓகே. சோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நேத்து இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச பைத்தானுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு, தெரியுதா? ஓகே. சோ இதுதான். ஒரே நிமிஷம்.
ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் முதல்ல நம்ம பைத்தன் என்ன படித்தோம், வெறும் MySQL வந்து நம்மளே இங்கிலே கோட் எழுதி போய் ஒர்க் பெஞ்சில் போய் ஸ்டோர் ஆகிற வேணா பண்ணுவோம். ஓகே, அது வந்து ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு இட்ஸ் ஃபைன். பட் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நமக்கு தேவை டேட்டா நம்ம கைக்கு வந்தா போதும். பேக்கெண்டுக்கு நீ என்னனாலும் நீங்க கோட் எழுதிக்கலாம். புரியுதாங்க? ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இது எனக்கு பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டே கூட அப்படியே கண்ணியா ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நாளைக்கு நீங்க பொறுமையா அமிச்சாலும் சரி, நாளைக்கு ஈவினிங் நம்ம இதே டயத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுல இந்த கோட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா எப்படி மாத்துறதுங்கிறத நான் சொல்லி தரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி மெயில் போறது வைக்கிறது, ஓடிபி எப்படி சென்ட் பண்ண வைக்கிறதுலாம் சொல்லி கொடுத்துறேன்னா அதோட கிளாஸ் உங்களுக்கு ஓவர். புரியுதாங்க? ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு கேப் விடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும்ல, ஏதாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்ல, அதை விட்டுட்டு அதுல இடையில ஒரு நாள் கிளாஸ் வச்சு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்றது, என்ன ஏது, அப்புறம் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், அதுல ஏதாவது ப்ராப்ளம் சால்விங் எப்படி கேட்பாங்க, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்னலாம் நீங்க இன்டர்வியூ ரெடி ஆகணும், எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஓகே. ஓகே, குட். ஸோ இப்போ நீங்க இதை பார்த்துட்டு நீங்களா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. டிசைன் நீங்களே நெட்ல உங்களுக்கு தான் பேசிக்ஸ் தெரியுமே, HTML CSS. நீங்களா ஏதாவது புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? பண்ணி பார்த்துட்டு எனக்கு இடையில எப்பனாலும் அனுப்புங்க. அதுக்கு வேணா நீங்க ஒரு 4 நாள் டைம் எடுத்துக்கோங்க. புரிஞ்சா? ஓகே. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் சொல்லி கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணும்ல எந்த அளவுக்கு. ஏன்னா நான் கூட நானே சொல்லி கொடுத்தேன், ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிச்சிடுறேன். அப்ப நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க ஏதாவது நீங்க கத்துக்கிட்டதுல இருந்து நீங்களா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. பண்ணலாமா? ஓகே. அது அவசரம் இல்லை, நீங்க பொறுமையா 5 நாள் 6 நாள் கழிச்சு கூட அனுப்புங்க. ஓகே. 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 யா. ஸோ தேங்க்யூ மீனா. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கு.